சென்னை பெசநகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தின் 52வது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி கொடியேற்றமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கந்தபழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்தபழனிவேல், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பேராலயம் மற்றும் நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவானது இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் திருக்கொடியான தற்சமயம் ஏற்றப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த பேராலயத்தை சுற்றிலும் கொடி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் அந்த கொடியானது ஏற்றப்பட்டுள்ளது. தற்சமயம் அதே போல் வேளாங்கண்ணி பார்த்தால் தற்சமயம் கொடி ஊர்வலமானது துவங்கி இருக்கிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி என்பது உலக பிரசித்தி பெற்றதாகும். கீழ்திசை ஊர்து நகர் என்று பெருமை பெற்ற இந்த பேராலயத்தில் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் ஜாதி மதம் மொழி இனம் கடந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் தினம் வந்து செல்கின்றனர். குறிப்பாக இங்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆண்டு திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். முதல் நாள் நிகழ்வான திருவிழா நிகழ்ச்சியானது இன்று இன்னும் சற்று நேரத்தில் வேளாங்கண்ணியில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. முன்னதாக திருக்கொடியானது பேராலய நுழைவாயிலிருந்து தற்சமயம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கொடி ஊர்வலம் என்பது பேராலயத்தை சுற்றிலும் வேளாங்கண்ணி பிரதான சாலைகளான கடற்கரை சாலை, ஆயர்நாடு தெரு வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் கொடிமரத்தடியே வந்து சேரும். 6 மணி அளவில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அடிகளார் அவர்கள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி கொடியினை புனிதம் செய்து கொடியினை ஏற்றி வைப்பார். இதனை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்சமயம் வேளாங்கண்ணி குவிந்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த பக்தர்கள் வருகையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காலையில் ஒரு கணக்கீட்டின்படி சுமார் 2-3 லட்சம் பேர் பக்தர்கள் வந்திருப்பார்கள் கூறப்பட்ட நிலையில் அதன் எண்ணிக்கை தற்சமயம் 2 மடங்கு ஆகியுள்ளது. 5 லட்சத்திற்கு சுமார் 5 லட்சம் பக்தர்கள் தற்சமயம் வேளாங்கண்ணி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வேளாங்கண்ணி நகர் முழுவதும் பார்த்தோம் என்றால் மனித தலைகளால் கடல் போல் மனிதர் கூட்டம் அந்த திருக்கொடியை காண்பதற்காக மக்கள் காத்து நிற்கின்றனர். குறிப்பாக பேராலயத்தை சுற்றிலும் சிறப்பான கட்டிடங்கள் நின்று கொண்டும் திருக்கொடியேற்றத்தை பொதுமக்கள் பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். சரியாக 6 மணிக்கு இந்த திருக்கொடியானது கொடிமரத்தில் ஏற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த வேளாங்கண்ணி நகரமே தற்சமயம் மிகுந்த ஒரு பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த கொடியை ஏற்றத்தை காண்பதற்காக மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பதை காண முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்தபழனிவேல்.